அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் 1620வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். மேல் துறந்து அண்ணல் விளங்கொலி கூற்றுவன் நாள் துறந்தார்க்கு அவன் நண்பன் அவா அலி அவா இலி கார் துறந்தார்க்கு அவன் கண்முதலாய் நிற்கும் பார் துறந்தார்க்கு பதம் செயலாமே. ஆசைகளை விட்டாலே ஆனந்தமாகலாம் அப்படின்னு புத்தர் சொல்ற கோட்பாடு மாதிரி இந்த பாடல்கள்ல துறவை பத்தியே நிறைய சொல்கின்றார். இந்த அவா அலி அப்படின்ற 2வது வரியில பாத்தீங்கன்னா ஆசைகளை அற்றவனுக்கு அவா அலி அப்படின்னு ஒரு சொல்றாங்க. அந்த கூற்றுவன் அப்படின்னா முன்னாடியே சொல்ற மாதிரி யமனை குறிக்கின்றது. கார் துறந்தாருக்கு அப்படின்னா கார்னா கருமையான மேகம், இங்க கருமை நிறம் கொண்ட அறியாமையை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். கண்ணுதல் அப்படின்ற வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா நெற்றிக்கண், நாணக்கண். பார் அப்படின்னா பூமி, பதம்னா நம்ம அந்த திருவடியை அடையக்கூடிய பெருமையை அடையலாமே அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு இங்க நம்ம தோணுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மேல் துறந்து அப்படின்னு முதல் சொல்லுக்கு பார்த்தோம்னா எல்லாவற்றுக்கும் மேலாக பற்றற்றவனாக ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு அந்த சிவபெருமானை அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இங்க எண்ண வேண்டி இருக்கின்றது. பெருமை மிக்க அப்படின்னு வருது. ஏன்னா அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா விளங்கொலி கூற்றுவான் அப்படின்னா அவன் ஒளி வடிவாக தெரியக்கூடியவன், உணரக்கூடிய நமக்கு இங்க ஒளி அப்படின்ற ஒரு கான்செப்டா சொல்றாங்க. அப்ப லைட் எனர்ஜி நாம அவனை ரியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது யாருக்கெல்லாம் அப்படின்னாக்கா மரணத்தை வென்றவர்களுக்கு, யமனை வென்றவர்களுக்கு அவனுடைய விளக்கூலி கிடைக்கும் அப்படின்றாருங்க. அடுத்தது அவன் நண்பன் அப்படின்றாரு. இது நாள் துறந்தன்னா யமனை வென்றவர்களுக்கெல்லாம் அவன் ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அவன் எட்டத்தை இருக்கிறோம், கிட்டத்தை நம்ம தோதனாக மாறலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அப்புறம் அவன் தோதனாக மாறினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் உள்ளுக்குள்ள ரொம்ப டீப்பா பாக்குறாரு. அவன் ஆசைகள்லாம் இல்லாம இருக்கிறான், அறியாமைகள் எல்லாம் துறக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான் அப்படின்னாக்கா, உலகப்பற்றுகள்லாம் சுத்தமா இல்லவே இல்லை அப்படின்னாக்கா இட்ஸ் அ டைரக்ட் ஸ்ட்ரெயிட் லைன் டு ரீச் த திருவடி அப்படின்ற மாதிரி இந்த பாடலை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அதாவது உண்மையான துறவு மனப்பான்மை இருக்கணும்ன்ற இறைவன் இயல்பு என்னவோ அதுக்கான கூறுகள்லாம் இருக்கணும். மரணத்தை வெல்லக்கூடிய அளவுக்கு யோக பயிற்சியின் மூலமாக, காற்று பயிற்சியின் மூலமாக அந்த ஒரு ஷார்ப் ஸ்னைப் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நம்ம இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணவம் கண்மம் மாதிரி எராடிகேட் பண்றதுக்கு ரெடியா நம்ம கிட்ட அந்த ஒரு தெளிதல் மனப்பான்மை இருக்கணும். அப்படிலாம் இருக்கும்போது நமக்கு இந்த சுழிமணி நாளில நாணக்கண் அப்படின்றது 3வது கண் நமக்கு கிடைப்பதன் மூலமாக வீடு பேருக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு நாம இந்த இடத்துல பொருள் கொள்ளலாம். அவரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கருத்து இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் சுருக்கமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுயநல ஆசைகள் இல்லாம, உலகப்பற்றுகள்லாம் இல்லாம இருந்தோம்னு சொன்னா நம்ம கிட்டத்த காடு கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். அப்படியும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா போக ஆரம்பிக்கும் போது நாணக்கம் லைட்டா தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் உலகப்பற்றுகளை எல்லாம் கம்ப்ளீட்டா 100% நாம 100க்கு 100 மதிப்பெண் வாங்கிட்டோம்னு சொன்னா அவர் தன்னை கூட அணைச்சிப்பார் அப்படின்றது கூட நம்ம சுருக்கமா அந்த இடத்துல சொல்லலாம். ஒரு குட்டி கதை சொல்லலாம் அப்படின்னாக்கா, 5 வேடாவர்கள் ஒரு பசு. பசுன்றது இந்த இடத்துல உயிர், பசுபதி பாசம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு உயிர். ஒரு காட்டுல ஒரு பசு இருக்குது அப்படின்னாக்கா 5 வேடர்கள் அதை துரத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீ என்ன அனுபவி, நான் சொல்றதை கேளு, நான் ஒண்ணு அதிகமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு போட்டி போட்டுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பக்கமும் எதிர்க்கின்றார்கள். அப்ப அந்த 5 நம்ம துரத்திட்டே இருக்கும்போது அதுல நம்ம அந்த சிற்றின்பங்களை நாம அனுபவிக்க இந்த பிறவி துன்பத்திலே தான் இருக்கணும். அந்த ஒரு பாட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. ஒரு மரத்தால தச்சன் வந்தான்னா மரத்தோட குவாலிட்டி தான் பார்ப்பான். ஒரு குழந்தை பார்த்ததுன்னா அந்த யானை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும்.
அப்போ மரமாக இருக்கின்றதும் யானையாக இருக்கின்றது, யானையாக இருக்கின்றதும் மரமாக இருக்கின்றது அப்படின்ற மாதிரி இந்த உலகத்தை இறைவனா பார்க்கறோம் அப்படின்னாக்கா நமக்கு நம்முடைய நாணக்கண் தெரிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். அது மனசை கட்டுப்படுத்துதல், உண்மையான அறிவு தெளிவுகள் இதன் மூலமா தான் நமக்கு கிடைக்கும். பெரிய யானை தான் இருக்கிறதுலே அல்டிமேட். அதை அடக்கிறதுக்கு சின்ன அங்குஷம் போதும் அப்படின்ற மாதிரி பெரிய ஐந்து பிரபஞ்ச ஆற்றல்களையும் மீறி செயல்படக்கூடிய அந்த மனம்ன்றத தியானம்ன்ற ஒரு டூலால நம்ம என்ன பண்ணலாம்னா அடக்க முற்படலாம். பாகன் இல்லைன்னா யானை ஊருக்குள்ள புகுந்து இம்சை பண்ணும், சில அழிவு வேலைகள் எல்லாம் பண்ணும். அத மாதிரி நமக்கும் ஒரு குருநாதர் இல்லைன்னு சொன்னா மனம் திசை மாறி போயிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால யானையை கட்டி போட்டால் அமைதி, மனிதனின் சுழிமொழியை கட்டி போட்டால் பொருவமொழியை கட்டி போட்டால் நமக்கு திருவடி. இந்த பாம்பு கூட ஆபத்தான விலங்கா பாக்குறோம். ஆனா அததான் நமக்கு குண்டலினிக்கு ஒரு பெரிய மகா சக்தி எனர்ஜியா சொல்றாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த குண்டலினிலிருந்து கிளம்பி மேல எனர்ஜி மேல ரைஸ் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் கம் டு அண்ட் பவர் டு தி ஹெட் அப்படின்ற மாதிரி. அதுதான் அந்த யோக கலையில சொல்லக்கூடிய விஷயமா நாம இங்க திங்க் பண்ணலாம். அந்த 5 தலை பாம்பு கூட பாத்தீங்கன்னா 5 தலை திசைகளில் செல்லக்கூடிய அந்த ஐம்புலங்களை தான் தலை பாம்பு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. பிடாரன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது உயிர் ஆன்மா அப்படின்றது. இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தி நம்ம அவனை அடைய வேண்டும் அப்படின்றதுதான். வாருங்கள் ரத்தன்குமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா கீழே அர்த்தநாரியா இருக்கிறாரு, அவருக்கு இன்வைட் கொடுத்துருங்க. அம்மா விந்தியாமா பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1620வது திருமந்திரம். ஆசையை விடுதல் ஆனந்தமாகும். திருமந்திரம். மேல் துறந்து அண்ணல் விளங்கொளி கூற்றுவன், நாள் துறந்தாருக்கு அவன் நண்பன் அவாயிலி, கார் துறந்தாருக்கு அவன் கண்ணுதலாய் நிற்கும், பார் துறந்தாருக்கே பதம் செய்யலாமே. அருமையான திருமந்திரம். முந்தைய மந்திரத்தில் கூறியபடி மன தூய்மையோடு காம இச்சை இல்லாதவாறு துறவு மேற்கொண்டு ஒழுகுபவர்களுக்கு பரம்பொருள் வழிகாட்டும் ஒளி விளக்கு போல இருந்து உதவுவான். இறைவனான அவனும் பற்றுகளை ஆசைகளை விட்டவன். யமன் எல்லை வகுத்த நாட்களை கடந்து நிற்கும் அவன் அதை கடக்கும் துறவை முயற்சிப்போர்க்கு உதவும் நண்பனாக இருப்பான். மன இருளாகிய அஞ்ஞானம் அகல பெற்றவர்கள் கண்களுக்குள் அவன் காட்சி பொருளாய் இருப்பான். இச்சைகளை வளர்க்கும் மண்ணுலகில் ஆசையை விட்டவர்களுக்கு அவன் திருவடி பேர் திருவருள் துணை கிட்டும். கூற்றுவன் யமன், அவாயிலி ஆசைகள் அற்றவன், கார் கருமை நிறம், இது அறியாமையை குறித்தது. கண்ணுதல் நுதல் நெற்றி, இங்கு நெற்றிக்கண் ஞானக்கண், பார் பூமி, பதம் பெருமை. கழக வெளியீட்டில் தொன்மையிலேயே தொடக்கும் பற்றும் அறவே இல்லாத இயற்கை மயல் இல்லாத துறவி சிவபெருமான். அவன் மெய் அடியார்கட்கு ஆக்கமும் கேடும் இல்லாத அருட்பெரும் சோதி. அகத்தவமாகிய சிவயோக பயிற்சி முறையால் கூற்றுவனை வென்றவர்க்கு உற்ற தோழன். அவா என்று சொல்லப்படும் பசை மலமும் இல்லாதவன். கார் அறிவு ஆண்மையாகிய அறியாமையினின்று நீங்கிய ஆறுயிர்க்கு சிவன் கண்ணுதலாகிய உருவ திருமேனி கொண்டு அருளுவன். உலகப்பற்று முற்றும் அற்றவர்க்கு திருவடி பேறு எய்தும். மேல் துறந்த இயற்கை துறவியாகிய கூற்றுவன் நாள் துறந்தாருக்கு யோகத்தால் யமனை வென்றவர்களுக்கு கார்
அஞ்ஞானம். பார் உலகப் பற்று. 2290வது திருமந்திரம். திரை விலகினால் தரிசனமே. மந்திரம் ஐயா சொன்ன மந்திரம் முழுமையாக வாசிக்க விளைகிறேன். மரத்தை மறைத்தது மாமத யானை. மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. உயர்ந்த மரத்தினால் செய்யப்பட்ட அழகிய யானை உருவை பார்க்கிற போது நிச யானையை பார்ப்பது போன்ற உணர்வு உண்டாகிறதே அன்றி அது செய்ய காரணமான மரம் பற்றிய நினைவு மனதில் எழுவதில்லை. யானை உருவமானது மரத்தை மறைத்தது. ஆனால் அது மரம் என்று உணர்ந்து அதன் வகைகளை எண்ண முற்படும் போது யானை மறந்து போகிறது. மரமே மனதில் நிற்கிறது. யானையானது மரத்தில் மறைந்தது. இது போலவே இந்த உலகையும் இதில் இயங்கும் 50 பூதங்களையும் கண்டு அதில் லயித்திருக்கும் ஆன்மாக்களின் அறிவில் இவற்றையெல்லாம் இயக்கி அருளும் பரம்பொருளை பற்றிய எண்ணம் உண்டாவது இல்லை. இதுவே பார்முதல் பூதம் பரத்தை மறைத்த நிலை. ஆனால் பார்முதல் பூதம் அனைத்துக்கும் காரணமான அவற்றை இயக்கும் பரம்பொருள் நினைவு மனதை பற்றிவிட்டால் அந்த பர நினைவில் பார்முதல் பூதம் மறைந்து போகும். இதுவே பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது என்பதன் விளக்கம். மாமத யானை மிகுந்த மதமுடைய யானை. பரம் பொருள். பரம் என்றால் பரம்பொருள். பார் உலகம். பூதம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றி விந்தியாம்மா. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று திருமூலரின் திருமந்திரத்திலிருந்து 6ஆம் தந்திரம் 4வது அத்தியாயம் துறவு பாடல் 1620 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. விளங்குடி கூற்றுவன் நாள் துறந்தார்கவன் நண்பனவாவிலே பார்த்துறந்தார்க்கு அவன் கண்ணுதலாய் நிற்கும் பார்த்துறந்தார்க்கே பதம் செய்யலாமே. மேல் துறந்து அண்ணல் விளங்கொலி கூறுவன். சரவணேதரத்துல கூறுவன் போட்டிருந்தாரு. கூற்றுவன். நாள் துறந்தார்க்கு அவன் நண்பன் அவாவலி. கார் துறந்தார்க்கு அவன் கண்ணுதலாய் நிற்கும் பார்த்துறந்தார்க்கே பதம் செய்யலாமே. இதன் விளக்கமாக சரவணேயத்தலம் கேவிஎன் திருமூலர்.com இருந்து. நேற்றைய பாடலில் பார்த்தபடி துறவின் சமாதியாகிய மேலான நிலையில் தான் எனும் உணர்வை விட்டு விலகி இருக்கின்ற துறவிகளுக்கு அனைத்தையும் காத்து அருளுவானாகிய இறைவன் உண்மையை காண்பித்து உணர வைக்கின்ற ஒளியாக உள்ளுக்குள் இருந்து சொல்லிக் கொடுத்து வழி நடத்துவான். அதன்படியே கடைபிடித்து தமது வாழ்நாளை விட்டு விலகி இருக்கின்ற துறவிகளுக்கு அந்த இறைவனே உற்ற நண்பனாக இருப்பார். ஆசைகள் எனும் வலிமை மிக்க மாய இருளை விட்டு விலகி இருக்கின்ற துறவிகளுக்கு அந்த இறைவன் ஞானமாகிய நெற்றிக்கண்ணாகவே நின்று அருளுவான். அவன் காட்டிய ஞான வழியில் உலகத்தையும் உலகப் பற்றுகளையும் விட்டு விலகி இருக்கின்ற துறவிகளுக்கே இறைநிலையை அடையும் பக்குவத்தை செய்து கொடுத்து அருளுவான் இறைவன் அப்படின்னு கொடுத்திருக்காரு. தேவாரம்.org இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். அனாதியே துறவனாய் நிற்கும் இறைவன் அத்தன்மையாலே ஒருவர் விளக்க வேண்டாது தானே விளங்கும் ஒளியாய் உள்ளான். உலகருள் கூற்றுவன் வரும் நாளை இளராயினர்க்கு அவன் தோழனாய் விளங்குகின்றான். ஒரு பொருளிலும் பற்று இல்லாதவனாகிய அவன் அஞ்ஞானம் எனும் இருளின் நீங்கினவர்க்கு அவன் சிவனாய் வெளி நிற்கின்றான். அதனால் உலகப் பற்றி நீங்கினவர்க்கே தம்மை அவனது நிலையை பெறுவதற்கு தக்கவராக செய்து கொள்ளுதல் கூடும். இதன் குறிப்புரையாக மேலை தவத்தளவே யாகுமா தான் பெற்ற செல்வம் என்பதில் போல
மேல் என்பது முற்காலத்தில் எனும் பொருட்டாய் அனாதி நிலையை உணர்த்திற்று. துறந்த அண்ணல் என்பதில் பெயரச்சத்து அகரம் தொகுத்தல் பெற்றது. மேல் துறந்த என உடம்பொடு புணர்த்ததனால் அதற்கு இவ்வாறு உரை கூறப்பட்டது. கூற்றுவன் வரும் நாள் என்றது இறப்பு என்றவாறு. இறப்பு என்றவாறு தவத்தால் கூற்றங் குதித்தலும் கைகூடும் ஆதலின் கூற்றுவன் நாள் துறந்தார் தவத்தாராயினார். இத்தவம் யோகம். இது கூற்றையுதைக்கும் குறிப்பாதலும் இதனை உடையார்க்கு சிவன் தோழனாதலும் நினைக. கருமை என்பதன் திரிபாகிய கார் என்பது இருளை குறித்தது. யோகிகட்கு தோழனாகின்ற சிவன் ஞானிகட்கு உண்மை சிவனாதல் அறிக. பார் பூமி உலகம். இஃது இதன் மேற் செய்யப்படும் பற்றின் மேல் நின்றது. கார் துறந்தார் பார் துறந்தார் என்பன ஐந்தாவதன் தொகை. பதம் பக்குவம். இது கூற்றுவன் நாள் துறந்தற்கும் சிவனை நண்பனாகவும் சிவனாகவும் பெறுதற்கும் ஏற்குமாற்றால் பல திறத்ததாம். இவை அனைத்திற்கும் துறவே காரணம் என்றவாறு. இதனுள் இணை எதுகை மூன்றாம் எழுத்தெதுகை வந்தன. இதனால் துறவே வீட்டு நெறியின் பல நிலைகட்கும் முதலாதல் கூறப்பட்டது அப்படின்னு இதற்கான விளக்கம் இதுல தேவரம் டாக்டர் கொடுத்திருக்காங்க. அம்மா கிருத்திகா அம்மா வாருங்கம்மா. கிருத்திகாமா வணக்கம். கௌரிமா இருக்காங்கல்ல? அவங்க லிசனிங் மோட்ல இருக்காங்கம்மா. ஓ சரி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம நிறைய விளக்கங்கள் பார்த்தாச்சு. லைனையாவும் அழகா சொன்னாங்க, வெண்டியாமா சொன்னாங்க, இப்ப ரத்னகுமாரையாவும் பார்த்தாச்சு, சொல்லியாச்சு. இத்தனையும் தாண்டி இதுல பாக்குறதுக்கு பொருள் இருக்கா அப்படின்னா பார்க்கலாம். ஏன்னா திருமந்திரம் அத்தகையது, அதுவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருமந்திரம் அத்தகையது. இதுல சொல்லி இருக்கிற அத்தனை உரையாசிரியர்களும் ஒரு ஒரு கோணத்துல எல்லாமே ஒரே கோணத்துக்கு வர மாதிரி சொல்லியிருந்தா கூட ஒரு வார்த்தைய ஒரு வரிய விட்டுட்டு ஒரு வரிக்குண்டான பொருளை அவங்க ரொம்ப பொதுமையா பார்த்துட்டாங்க. மேல் துறந்து அண்ணல் விளங்கொளி அப்படின்னு சொல்றாரு. அதான் முதல் வரி. மேல் துறந்து அண்ணல் விளங்கொளி கூற்றுவன் நாள் துறந்தார்க்கு அவன் நண்பன் அப்படின்னு. அப்போ இதுல இருந்துதான் எல்லாருமே பொருள் எடுக்கிறாங்க. அவாவிலி கார் துறந்தார்க்கவன் கண்ணுதலாய் நிற்கும் அப்படின்னா இதுக்கு எல்லாமே வந்துருச்சு நமக்கு. ஆனா இந்த ஒரு வரி மேல் துறந்து அண்ணல் விளங்கொளி அப்படிங்கிறதுக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பொருள் பார்க்கலாம். பார் துறந்தார்க்கே பதம் செய்யலாமே அப்படிங்கிறதுல அநேகமா எல்லா உரையாசிரியர்களுமே பதம் அப்படிங்கிறதுக்கு அவருடைய திருவடி அப்படின்ற ஒரு பொருளை தான் எடுத்திருக்காங்க. அது உண்மைதான், அந்த திருவடி அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல மேல் துறந்து அண்ணல் விளங்கொளி பதஞ்செயலாமே அப்படின்னும் நம்ம இந்த அதாவது முதல் வரியில இருக்கக்கூடிய 3 பதங்களையும் கடைசி வரியில இருக்கக்கூடிய 2 பதம், அப்போ அந்த வேர்டு சொல் அப்படின்னு எடுக்கலாம். இந்த பதம் அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. எந்த ஒரு வார்த்தையோ இல்லைன்னா ஒரு எழுத்தோ இல்ல பல எழுத்துக்கள் கூடியோ ஒரு பொருளை தருமானால் அது நம்ம பதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இல்ல அது தனித்து நின்று கூட அந்த ஒரு பதத்தை தரலாம், ஒரு பொருளை தரலாம். வா அப்படிங்கிறது ஒரு பதம் தான். கோ நம்ம அர்த்தநாரிய வச்சுட்டு நான் தமிழ் பேசக்கூடாது. ஆனா இந்த பதம் அப்படிங்கறத ஒரு சொல்லுலையும் அமையலாம், பல ஒரு எழுத்துலயும் அமையலாம், பல எழுத்துக்கள் சேர்ந்தும் அமையலாம். அப்போ இந்த பொருளை மனசுல வச்சுட்டு நம்ம இந்த மந்திரத்தை திருப்பி பார்க்கலாம். மேல் துறந்து அண்ணல் விளங்கொளி அப்படின்னு சொல்றாரு. கூற்றுவன் நாள் துறந்தார்க்கவன் நண்பனாம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த மரணமயமற்ற அந்த அந்த நாள், அந்த ஒரு நாள் வரும் அப்படின்லாம் இல்ல, காத்திருக்கிறதெல்லாம் இல்ல. எப்ப வேணா
இந்த நொடி அப்படின்னு அந்த நொடியில் வாழ்பவர்கள். அப்போ அவங்களுக்கு யாரா இருக்கிறானாம் அப்படின்னா நண்பன் ஒரு சொல்லி முடிச்சுட்டாரு. அப்ப ஏன் இந்த மேல் துறந்து அண்ணல் விளங்கொலி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னாக்க, மேல் துறந்து அப்படிங்கிறத எல்லா உரையாசிரியர்களும் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மேலே சொன்னபடி அந்த மந்திரத்துல சொன்னபடி அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல நம்ம இன்னொன்னும் பார்க்கலாம். அந்த பரத்தை துறந்தவனும் எது மேல் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப எல்லாவற்றிற்கும் மேலானது என்னது? அந்த பரத்தை நோக்கிய இச்சை. அப்ப அந்த இச்சையையும் அப்போ பற்றற்றான் பற்றை பற்றுக அப்படின்னு சொல்றத விட இந்த இடத்துல என்ன சொல்றாரு? மேல் துறந்தா மேல் துறந்து அண்ணல் விளங்கொலியை பற்றி கொள்வதை கூட அப்ப அங்கேயும் கூட நமக்கு விருப்பம் இல்லை. நம்ம இல்ல நாம் அவனாகவே மாறி இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துள்ள. அப்ப அவனாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துருச்சு. அப்ப அவன் தனியாகவும் நாம் தனியாகவும் காணக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம தாண்டி போயிட்டோம். அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, அவனுடைய விளங்கொலியாகவே நாம் விளங்கி நிற்கிறோம். அதனால அதை தனியா பார்க்கக்கூடிய தன்மையை கூட நாம் துறந்து விடுகிறோம். அதனாலதான் மேல் துறந்து அண்ணல் விளங்கொலி அப்படின்றாரு. அப்ப அவர் தனியா இல்ல, அந்த தலைவனாகவே அந்த அண்ணலாகவே நாம் நிற்கக்கூடிய சமயத்தில் பதம் செய்யலாமே அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சொல்லாக நிற்கக்கூடியது. ஆதியில் ஒரு சொல் இருந்தது அப்படிங்கிறதுதான் ரிக்வேதத்தினுடைய முதல் வார்த்தை. அப்ப அந்த செயலாக அந்த சொல்லாக நாம் நிற்க முடியும். அப்ப இந்த இடத்துல நாதத்தையும் விந்துவையும் அதாவது ஒளியையும் ஒன்றாக நிற்கக்கூடிய ஒரு தன்மையை அடைதலே துறவு அப்படின்ற ஒரு ஒரு மிக மிக ஆழமான ஒரு பொருளை கொண்டு போலாம். அதற்கு இடையிலதான் இந்த கூற்றுவன் நாள் துறந்தார்க்கு அவன் நண்பன் அப்படின்னு சொல்லி இந்த உடல்ல இறக்கி கட்டுறாரு. நீ முதல்ல உடலை கடக்கணும். கூற்றுவன் நாள் துறந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடலை கடந்து நாம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை சொல்லுவதாக அமைகிறது. அதனால அதுக்கப்புறம் அவாவிலி அப்படின்னா அது எப்ப நடக்கும்? அற்று இருத்தல் தான் நம்மளால அந்த உடலை கடந்து இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த கார் துரத்தல் நடக்கும். இருள் விலகும், அஞ்ஞானமாகிய இருள் விலகும். இதெல்லாம் உடல்ல நடக்கக்கூடியது. கண்ணுதலாய் நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. பார் துறந்தார்க்கே அப்படின்றாரு. அப்ப இந்த பூமி என்கின்ற இந்த பாறை துறந்தார்க்கே அப்படின்னு இதெல்லாத்தையும் சொல்லிட்டு மேல் துறந்து அண்ணல் விளங்கொலி பதம் செய்யலாமே அப்படின்னு நம்ம இந்த மந்திரத்தை முடிக்கலாம். அப்படி முடிக்கும் போது இந்த இத்தனை விஷயம் வரிசையா சொல்லக்கூடிய இந்த கூற்றுவனுடைய நாளை துறந்து அவாவற்று அஞ்ஞானம் இருளை விலக்கி நிற்கக்கூடிய அந்த இறையம்பெருமானை இந்த உலகை துறந்து நாம் பற்றி கொள்ளுவோம் என்றால் யாரா நிற்கலாம்? அந்த அண்ணலாகவே நிற்கலாம். அவன் தரக்கூடிய அந்த விளங்கொலியாகவே நாம் நிற்கும் பொழுது பதம் செய்யலாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒளியையும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த சதாக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்மளால நிற்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இது. அதாவது துறவு நெறியை பற்றியவருக்கு கிட்டக்கூடிய பயன் அப்படின்னு. இந்த துறவு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் மூலம் இருக்கக்கூடிய அந்த துறவு இல்ல, அதெல்லாம் நமக்கு முன்னாடி பார்த்துட்டோம். வேடங்கள் இல்ல, இது ஆன்மாவில் நிகழக்கூடிய துறவு நிலைகளை பற்றி சொல்றாங்க. அப்ப அந்த ஆன்மாவில் நிகழக்கூடிய அந்த துறவு நிலையில நிகழக்கூடிய அந்த பயன் என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றாரு. நம்ம எந்த நிலைக்கு போலாமாம்? சிவசதாக்கிய நிலைக்கு நம்மால் செல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்ற மந்திரமா இந்த மந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஆழமான மந்திரம். இதை இன்னும் ஒரு ஒரு வரியிலையும் இந்த பதம் செய்யலாமே அப்படிங்கிறதையும் இந்த விளங்கொலியையும் பிரிச்சும் நம்ம பார்க்கலாம். அப்படியும் பார்க்கலாம். அற்புதமான மந்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
நன்றிம்மா. நன்றி கிருத்திகாம்மா. எப்பவும் உங்களோட பார்வை ஒரு இன்னும் சிறப்பா பாடல் இன்னும் ஒரு ஆழமா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த தடவையும் சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்ப நேரம் கருதி நீங்க அதை முடிக்கும்போது, அடடா! இன்னும் அம்மா கொஞ்சம் பேசியிருக்கலாமேன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இன்னைக்கும் தோணுச்சு. நன்றிம்மா. நன்றி கிருத்திகாம்மா. ஐயா அர்த்தநாரி ஐயா வாருங்கள் ஐயா. சரி, வேற யாராவது ஏதாவது கேக்குறாங்களா சொல்றாங்களான்னு கேட்டுக்கலாம் சார். அப்புறம் நம்ம சிவலிங்கம் ஐயா வாருங்கள் ஐயா. ஐயா அந்த சிவலிங்கம் 4 வரையிலும் துறந்தாருக்குன்றாரு. ஆமா ஆமா சார், நான் சொல்றேன் சார், கண்டிப்பா. நான் ஐயா சிவலிங்கம் ஐயா உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. எனக்கு அவ்வளவா தெரியல. ஆனா அந்த பாடலை வந்து ஒரு 3 தடவை படிச்சப்போ எனக்கு தோணுன விஷயம்தான். துறவு அப்படின்னு இப்ப சன்னியாசிகளுக்கு இறைவன் வந்து நண்பனா இருக்கான். ஆனா உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் கண்ணுல வந்து அவங்க பார்க்கிற விஷயம் தானே அவாவளி அப்படின்னு, அந்த ஆசை வழி அப்படின்னு மாதிரி ஏதோ தோணுச்சு எனக்கு. அந்த ஆசை வழி இருக்கிறவங்களுக்கும் இறைவன் வந்து அவனோட அருளை கொடுக்கிறான். அப்போ சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் இறைவனை அடையக்கூடிய வழி இருக்குதா? அப்படி கிடையாது. இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் அவர் கொடுக்குறாருங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அதை ஷேர் பண்ண நினைச்சேன். நன்றிங்க. சரி, நன்றி. அவாவெளி, அவா அவா வழி இல்ல, அவாவெளி, அவா அற்றவன் அப்படின்ற பொருள்ல வரும். பட் அவர் எல்லாருக்கும் தான் இருக்காரு. அந்த உணர்தல் சரிதான். ஆனா அந்த வார்த்தைக்கு உண்டான கரெக்ஷன் மாத்திரம் தான் நான் இப்ப சொல்றேன். ரைட். இதுல வந்து என்னன்னா, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கிராமட்டிக்கல் அப்ரோச், இலக்கண அணுகுமுறை இருந்தா இன்னும் சிறப்பா புரியும். இப்ப அந்த 4வது வரியில பார்த்துறந்தார்க்கு, அதே மாதிரி 3வது வரியில ரத்ன சார் 3வது வரி சொல்லுங்க சார். ஐயா 4வது வரியில பார் துறந்தார்க்கேன்னு இருக்கு. 3வது வரி கார் துறந்தார்க்கு அவன் கண்ணுதலாய். கார் துறந்தார்க்கு 2வது வரியில நாள் துறந்தார்க்கு. இந்த நாள் துறந்தார்க்குல தொடங்கி 4வது வரி வரைக்கும் பாத்தீங்கன்னா இலக்கணத்துல ஐ அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா 2ஆம் வேற்றுமை தொகை. ஆனா அந்த 4வது மட்டும் வந்து பார்த்தோம்னா அதுல வந்து 5ஆம் வேற்றுமை தொகைன்னு போட்டிருக்காரு. ஆனா அது ஏன் அப்படி போட்டாங்கன்னு தெரியல. பார் துறந்தார்க்குங்கிறதும் பாறை துறந்தார்க்கு தான், இந்த பூமியை துறந்தவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல முதல்ல மேல் துறந்தார்க்கு அப்படின்னு இருக்கிற முதல் துறவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, துறவை பற்றி அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது, கேட்டல். அது 2வது வந்து 2வதுல இருக்கிறது வந்து சிந்தித்தல். ஏன்னா சிந்திப்பாரவர் சிந்தை உளானை அப்படின்னு சுந்தரர் சொல்லுவாரு. நீங்க சிந்திக்க 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 நம்முடைய வாழ்நாள் வந்து வீழ்நாள் ஆகாது. அப்ப அது என்னன்னா, நாள் துறந்தார்க்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, கூற்றுவன் நாள் துறந்தார்க்கு. கூற்றுவன் நாள் அப்படிங்கிறது என்னன்னா, அதுக்கு பேரு டெத் டே. அது நம்ம பர்த்டேன்னு சொல்லுவோம். ஆனா டெத் டேன்னு ஒண்ணு இருக்கு. பர்த்டே எல்லாருக்கும் தெரியும், டெத் டே வந்து யாருக்குமே தெரியாது. தெரிஞ்ச பர்த்டேக்கும் தெரியாத டெத் டேக்கும் நடுவுல இருக்கிற டேஸ் இருக்கு பாருங்க, இது ஒர்த் டேஸா மாத்தணும். இந்த ஒர்த் டேஸா மாத்துறது அப்படிங்கிறது என்னன்னா, என்னிடத்தில் இருப்பது எதுவும் என்னுடையது இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு மனசை கொண்டு போகணும். நம்ம அடிக்கடி ரத்னா சார்ட்ட நான் பேசும்போது சொல்லுவேன், என்னிடத்தில் இருக்கிற எதுவும் என்னுடையது இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம போகணும் சார். அதுதான் முதல் துறவே. அதுதான், என்னிடத்தில் இருப்பது எதுவும் என்னுடையது இல்லை. எதுவுமே நம்மளது இல்ல. நமக்கு இருக்கிற அட்ரஸ் இருக்கு பாருங்க, அந்த அட்ரஸ் கூட நம்மளது இல்ல. நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் இருக்கு பாருங்க, அதுவும் நம்மளது இல்ல. அட்ரஸும் நம்மளது இல்ல, ட்ரெஸ்ஸும் நம்மளது இல்ல, நம்ம போட்டிருக்கிற அணிகலனும் நம்மளது இல்ல.
இந்த உசுரும் நம்மளுது கிடையாது. கண்டிப்பா இந்த உசுறு நம்மளுது கிடையாது. ஆனா இந்த உசுறு அழுக்கா இருந்தா யமன் எடுத்துட்டு போவான். ஆனா இந்த உசுறு அழுக்கு இல்லாம இருந்தா சிவன் எடுத்துட்டு போயிடுவார். ஒரு ஒரு கிருத்திகாவோட ஆடை அழுக்கா இருந்ததுன்னா வாஷிங் மிஷினுக்கு போயிடும். ஆனா அழுக்கு இல்லாம இருந்ததுன்னா அது பீரோவுக்கு போயிடும். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருடைய ஆடையுமே அப்படிதான். அதனாலதான் இந்த உசுரும் ஒரு ஆடை மாதிரி தான். நம்ம அதை அழுக்கு இல்லாம வச்சுக்கணும். அழுக்கு இல்லாம என்னன்னா அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்த நாளும் இருக்கக்கூடாது. இந்த நாளும் இல்லாம இறைவனை பற்றியே சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதனால 2வது துறவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உடல் என்னுடையது இல்லை அப்படின்னு எப்ப நம்மளது இல்லைன்னு நினைக்கிறோமோ அப்ப அது இறைவனுக்கு சொந்தமானதுன்னு ஆயிடுங்க. அப்புறம் 3வது அறியாமையிலிருந்து நீங்குதல் அப்படின்னு இந்த இடத்துல ஆனா ரொம்ப கவனமா இந்த வரிய பார்க்கணுங்க. கார் துறந்தார்க்கு இந்த இடத்துல கார் அப்படின்னா அறியாமைன்னு அர்த்தம். ஆனா அதே நேரத்துல நீங்க அபிராமி அந்தாதியோட காப்பு செய்யுள்ள பார்த்தோம்னா காரமர் மேனி கணபதியே அப்படின்னு அந்த அபிராமி அந்தாதியோட காப்பு செய்யுள்ள வரும். அதை எடுத்து பாருங்க. தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையேன்னு அந்த பாட்டு வரும். அந்த கார் அமர் அந்த இடத்துல கார் அப்படிங்கிறது கருணையை குறிக்கும். அது போல முதல் திருப்பாவையிலையும் அந்த வரி வரும். அதனால அது மாதிரி இந்த இடத்துல கார் அப்படின்னா கருணை. ஆனா இந்த பாட்டுல கார் துறந்தார்க்கு அப்படின்னா கார் அப்படின்னா அறியாமைன்னு அர்த்தங்க. இந்த அறியாமைங்கிற அர்த்தம் அப்படிங்கிறது எங்க வரும்னா கந்தர் அனுபூதியில 51 பாட்டு இருக்கக்கூடிய அது 10வது பாட்டுல கார்மாமிசை காலன் வரில். அப்ப கார் அப்படிங்கிறது அந்த இடத்துல அறியாமை அப்படிங்கிற அந்த வாகனத்தை குறிக்கும். அறியாமையில யமன் வருவான். ஆனா அறிவுடைமையில சிவன் வருவான். இப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்படி நினைச்சோம்னா ரொம்ப தெளிவா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால கார் துறந்தார்க்கு அப்படிங்கிறது என்னன்னா அறியாமையிலிருந்து விடுபடுகிறவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். எது அறியாமை அப்படின்னா எல்லாவற்றையும் நானே வைத்திருக்கிறேன், எல்லாமே நான் தான் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் அறியாமை. ஆனா நான் எல்லாமாக இருக்கிறேன், ஆனா நானாகவே இல்லை, அது இறைவனே என்னை வைத்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறது தான். ஆக அந்த கார் துறந்தார் அப்படின்னா அறியாமையிலிருந்து துறப்பது அப்படின்னு அர்த்தம். ஆனா நீங்க யோசிச்சு பார்த்தோம்னா கூற்றுனுடைய நாள் அப்புறம் காரு இந்த ரெண்டுமே எங்க இருக்குதுன்னா பூமியில தாங்க இருக்குது. அதனால இந்த பூமியும் என்னுடையது இல்லை. இப்ப ஒரு வீடு இருக்கு, அதை நம்ம நடைமுறையில வேணா என் வீடு, நம்ம வீடு, எங்க வீடு அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா நடைமுறையில அது அப்படி கிடையாது. அந்த வீடு அப்படிங்கிற சொல்லுக்கே விடு அப்படின்னு தான் அர்த்தம். விடுங்கிறது தான் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயரா வீடு அப்படின்னு ஆச்சு. பார் துறந்தார் அப்படின்னா இந்த பார் துறத்தல் அப்படிங்கிறது தான் என்ன அர்த்தம்னா உலகியலை விடுதல். அப்ப உலகியலை விடுதல்னா அப்ப எதை உலகத்தை விடுறது அப்படின்னா எதை தொடறது அப்படின்னா அருளை தொடுவது. உலகியல் முழுதும் உளம்பிடியா வகை, உலகியல் முழுதும் உளம்பிடியா வகை அழகில் அறிவருளால் விளக்கி அப்படின்னு அகவல்ல சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதனால இந்த முதல் துறவு அப்படிங்கிறது 3ஐயும் குறிக்கும். 2வது துறவு அப்படிங்கிறது இந்த மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிற அந்த வீழ்நாளை நீக்குதல் அப்படிங்கிறத குறிக்கும். 3வது துறவு அப்படிங்கிறது அறியாமையிலிருந்து விடுபட்டு அறிவுடைமைக்கு போய் அந்த அறிவுடைமையும் நம்மளுது இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு வரணுங்க. அப்படி வந்தாதான் அது
கந்தர் அனுபூதி ரொம்ப நல்ல உதாரணமா இருக்கும். கந்தர் அனுபூதியில 43வது பாட்டு, குறியை குறியாது குறியை குறியாய் குறியாமையினால் நெறியை தனிவேல் நிகழ்த்திடலும். அடுத்த வரி, செறிவற்று உலகோடுரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அறிவற்று அறியாமையும் அற்றதுவே, அதுக்கு நம்ம நிறைய விளக்கம் பார்க்கணும். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால இந்த துரத்தல் அப்படிங்கிறது தான் எல்லாவற்றையும் துறந்து விடுவது அப்படிங்கிற பொருளுக்கு குறிக்கும். இது எல்லாவற்றையும் துறந்தவனுக்கு இறைவனுடைய திருவடியானது பதியும். இறைவனுடைய திருவடி பதிந்து விட்டால் சத்தினிபாதம் வாய்க்கும். சத்தினிபாதம் வாய்ந்துச்சுன்னா மலபரிபாகம் அப்படிங்கிறது எளிமையா ஏற்பட்டுடும். அப்ப அவங்க இறைவனோடு இறைவனாக அந்த ஆன்மாவாது மாறிவிடும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட கருத்து அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த 4ம் துறவு அப்படின்னு சொன்னது 4வது துறவுல தான் சார் அது முழுமை அடையுது. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னைக்கு இந்த பாட்டுக்கு நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, அபிராமி அந்தாதியோட 49, 50 இந்த 2 பாட்டை பார்த்தா ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த திருமந்திரத்திலேயே இந்த மந்திரத்திலேயே ஒரு பாட்டுல கள்ளப்புலன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கள்ளப்புலன் 5ம், இந்த கள்ளப்புலன் 5ம் என்னவா மாறணும் அப்படின்னா மணிவிளக்காக மாற வேண்டும். கள்ளப்புலன் 5ம் காலா மணிவிளக்கே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மணிவிளக்கா மாறிடுச்சுன்னா அது நன்புலனா நல்ல புலனா மாறிடும். நல்ல புலனா மாறிடுச்சுன்னா அது இறைவனோட போயிடும். கள்ளப்புலனாவே இருந்ததுன்னா அதை இறைவன் அந்த கட்டை அழிச்சிருவாரு. கள்ளப்புலனைந்தும் கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம இந்த திருமந்திரம், இந்த கேள்வி ஞானம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, கள்ளப்புலன் 5ஐயும் காலா மணிவிளக்காக மாற்றுவது, காலா மணிவிளக்காக ஏற்றுவது அப்படிங்கிறது தான் இந்த நூலோட சாராம்சமே அதுதான். அது மாதிரி நம்ம பார்க்கணும். அதனால அதான் இந்த பாட்டுக்கு விளக்கம். நிறைய பேச வேண்டியது. கிருத்திகா எப்படியோ சுருக்கமா சொல்லிட்டாங்க, எனக்கு சுருக்கமா சொல்ல தெரியல. அது மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு 49வது பாட்டு, 50வது பாட்டு, குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது, குரம்பை அடுத்து குடிப்புக்க ஆவி வெங்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது, வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவயர் சூழ அஞ்சல் என்பாய், நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற குரம்பை அடுத்து குடிப்புக்காவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது, வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவயர் சூழ அஞ்சலென்பாய், நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி யாமலை சாதினஞ்செவ்வாயகி மாலினி வாராகி சூழினி மாத்தங்கி என்றாயகி ஆதி உடையாள், மாலினி வாராகி சூழினி மாத்தங்கி என்றாயகி ஆதி உடையாள், சரணம் அரண் நமக்கே ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய், வாழ்க சீரடியார் எல்லாம். சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி.
அருமை அருமைங்க. அருமை. நீங்க சில நாள் வர முடியாம போயிடுது, ஏதோ ஒரு சூழ்நிலை வர முடியாம போயிடுது. இந்த மாதிரி மறுபடியும் உங்களோட இப்ப கிருத்திகாமா பேசுறது, இப்போ உங்களோட இதெல்லாம் கேட்கும்போது ஐயோ, நம்ம என்னதான் மறுபடியும் யூடியூப்ல கேட்கிறோம் அப்படின்னாலும் அதை இப்படி லைவ்ல இருந்து கேட்கறதுங்கிறது அதனோட சுகம் ஒரு தனி. அருமை அருமைங்க, அருமை கிருத்திகாமா. நன்றிம்மா, நன்றி. நிறைய நிறைவு செய்து கொள்வோம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்தோதினேன் ஞானத் தலைவனை நன்னுவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெயின்பவர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வு சந்திப்போம். 5, 4, 3